கமல் கூட ஆசைப்பட்டாராம். ஆனா எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்வர்ணமால்யா. சின்ன திரையில நிகழ்ச்சிகள தொகுத்து வழங்கிக்கிட்டு இருந்த ஸ்வர்ணமால்யாவ சினிமாவுக்கு கூட்டிட்டு வந்தவரு இயக்குனர் மணிரத்னம். அலைப்பாயுதே படத்துக்கு பின்னாடி தொடர்ந்து சில படங்கள்ல நடிச்ச அவங்கள சுத்தி ஏகப்பட்ட சர்ச்சைகள் எழுந்துச்சு. இந்த நிலையில சினிமாவுல இருந்து ஒதுங்கிட்டாங்க. இப்போ சமீபத்துல அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயம் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய கவனத்த ஈர்த்திருக்கு. பரதநாட்டிய கலைஞர், சின்னத்திரை தொகுப்பாளர் அப்படிங்கிற முகங்கள வச்சிருந்தவங்க ஸ்வர்ணமால்யா. அவங்கள சினிமாவுக்கு இந்தியாவோட மிகச்சிறந்த இயக்குனர்கள்ல ஒருத்தரான மணிரத்னம் தன்னோட அலைப்பாயுதே படத்தின் மூலமா அறிமுகப்படுத்தினாரு. அந்த படத்துல ஸ்வர்ணமால்யாவும் தன்னோட அழகான நடிப்ப வெளிப்படுத்தியிருந்தாங்க. அத பார்த்த நெறைய பேரு முதல் படத்திலேயே நடிக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் குடுத்தாங்க. சினிமாவுல முதல் படத்துல தன்னோட திறமைய நிரூபிச்சுட்டா, அடுத்தடுத்து தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற விதிக்கு ஏற்ப ஸ்வர்ணமால்யாவுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. மொழி, பெரியார், எங்கள் அண்ணா அப்படின்னு வரிசையா நடிச்சாங்க. ஹீரோயின் ஆகக்கூடிய அழகும், திறமையும் அவங்களுக்கு இருந்தாலும், ஏனோ அவங்களுக்கு குணச்சித்திர கதாபாத்திரங்கள் தான் அதிகமா கவனம் செலுத்துனாங்க. தான் ஏற்று நடிச்ச கதாபாத்திரத்துக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கு நியாயமா இருந்தாங்க. ஸ்வர்ணமால்யாவோட நடிப்ப பார்த்த நெறைய பேர் கண்டிப்பா கோலிவுட்ல இவங்க ரொம்ப பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டா வலம் வருவாங்க அப்படின்னு ஆருடம் சொன்னாங்க. அப்படிதான் அவங்களுக்கு வாய்ப்புகளும் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல. வாய்ப்புகள் அப்படியே குறைஞ்சு போச்சு. அதே சமயம் தனக்கு சினிமாவுல சரியான வழிகாட்டி இல்ல அப்படின்னு கூட ஒரு பேட்டியில ஸ்வர்ணமால்யா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில ஸ்வர்ணமால்யா பேசும்போது, "எனக்கு எப்பவுமே ஃபேவரைட்டான படம் அப்படின்னு சொன்னா பம்மல் கே சம்பந்தம் தான். கிரேஸி மோகன் எங்களுக்கு குடும்ப நண்பர். அவர் அந்த படத்த எழுதும்போது என்கிட்ட வந்து, "நீ இதுல நடிக்கணும்" அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம, "நீ நடிக்கணும்" அப்படின்னு கமலும் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நானும் வழக்கம் போல, "இல்ல, இல்ல எனக்கு எக்ஸாம் இருக்கு. படிக்கணும்" அப்படின்னு சொல்லி அந்த படத்துல நடிக்கல. ஆனா அந்த படத்துல நடிக்கல அப்படின்னு எனக்கு எப்பவுமே கவல கிடையாது. அதே சமயம் அதுல நடிச்சவங்க எல்லாருமே ரொம்ப அட்டகாசமான நடிப்ப வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்வர்ணமால்யா.